இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சபாவிற்கு உதவ சுற்றுலா அமைச்சு தயாராக உள்ளது. அதிகாரிகளை சிறுமைப்படுத்த வேண்டாம் கூறுகிறார் தியோங். சபா சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தனது அமைச்சு நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என கூறப்படுவதை சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் தியோங் சிங் மறுத்துள்ளார். அதற்கு குற்றச்சாட்டு தமது அதிகாரிகளின் முயற்சிகளை சிறுமைப்படுத்தும் மற்றும் குறைத்து மதிப்பிடும் செயல் என தியோங் சாடியுள்ளார். சபாவின் போட்டி ஆற்றல் வசதிகள் மற்றும் சுற்றுலா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு தமது அமைச்சு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சபாவை இணைக்கும் வாடகை விமான சேவைகளை அறிமுகப்படுத்துவதும் அதில் அடங்கும் என தமது முகநூல் பதிவு வாயிலாக தியோங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் இவ்வாண்டு மே வரையில் சபா முதலமைச்சர் ஹஜிஜி நோர் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக சபா சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முன்னோடி திட்டம் ஒன்றை தயார் செய்யுமாறு மாநில அரசாங்கம் கேட்டுக்கொள்ளப்பட்ட போதும் இதுவரை அந்த திட்ட வரைவின் ஒரு பக்கத்தை கூட தாம் பார்க்கவில்லை என தியோங் கேலியாக கூறியுள்ளார். ஆனால் யார் சபா சுற்றுலா மேம்பாட்டுத்துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என தியோங் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக சபா சுற்றுலா அமைச்சு தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து மத்திய அரசாங்கத்திடம் இருந்து உதவிகள் கோரப்பட்டாலும் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு அதனை புறக்கணித்ததாக சபா பொருளாதார ஆலோசனை குழுவை சேர்ந்த ஜான் லோ கடந்த வாரம் டெய்லி எக்ஸ்பிரஸில் வெளியிட்டிருந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். 5.3 மில்லியன் தானியங்கி விற்பனை இயந்திரத்தை முதலீட்டு திட்ட மோசடி 57 புகார்களை பெற்றது போலீஸ். 53 லட்சம் ரிங்கெட்டை உட்படுத்திய வெண்டிங் மெஷின் முதலீட்டு மோசடி தொடர்பில் போலீஸ் இதுவரை 57 புகார்களை பெற்றுள்ளது. மலேசிய மனிதநேய அமைப்பு கடந்த வாரம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து அப்புகார்கள் பெறப்பட்டதாக மத்திய வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ ரம்லி முகமது யூசுப் சொன்னார். புகார்தாரர் அனைவரும் அம்முதலீட்டு திட்ட மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் என்றார் அவர். பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் புகார் செய்யாமல் இருந்தால் விரைந்து அவ்வாறு செய்திட வேண்டும். முழுமையான விசாரணை மேற்கொள்ள போலீசுக்கு அது உதவியாக இருக்கும் என டத்தோ ஸ்ரீ ரம்லி சொன்னார். முதலீட்டு திட்டங்களில் இணையும் முன் ஒரு தடவைக்கு பல தடவை பரிசோதித்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். பிரபல அறக்கட்டளையுடன் கூட்டு ஒத்துழைப்பை மேற்கொண்ட நிறுவனம் ஒன்று அந்த வெண்டிங் மெஷின் முதலீட்டு மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சக நாட்டவர் கடத்தல் தொடர்பில் ஷாலாமில் 5 வங்காளதேசிகள் கைது. வெள்ளிக்கிழமை அன்று சக நாட்டு ஆடவர் கடத்தப்பட்டது தொடர்பில் போலீஸ் 5 வங்காளதேச ஆடவர்களை கைது செய்துள்ளது. 20 முதல் 35 வயதிலான அவர்கள் ஸ்லாங்கோ ஷாலாமில் கைதானதாக பினாங்கு திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரஸ்லாம் அப்துல் ஹமீத் கூறினார். தனது மகன் கடத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் 2 லட்சம் ரிங்கெட் பிணைப்பணம் கொடுத்தால் மட்டுமே மகனை உயிருடன் பார்க்க முடியும் என்றும் கூறி மர்ம நபரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்ததாக பினாங்கு ஜார்ஜ் டவுனில் துப்புரவு பணியாளராக இருக்கும் 50 வயது நபர் வெள்ளிக்கிழமை போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து துப்பு துலக்கிய போலீஸ் ஷாலாமில் ஒரு வீட்டை முற்றுகையிட்டு 20 வயது இளைஞனை பாதுகாப்பாக மீட்டு 5 சந்தேக நபர்களை கைது செய்தது. அவ்விளைஞன் தந்தைக்கே தெரியாமல் வேலை தேடி மலேசியா வந்ததாக தெரிகிறது. கைதான வங்காளதேசிகள் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கிளந்தானில் புலி நடமாட்டமா? மாநில பெரிகளித்தான் விசாரணை. கிளந்தான் தானாமேரா ஜலான் கெலேவோ பெஜல்லாட் பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் புகார்கள் பெறப்பட்டுள்ளதை பெரிகிலித்தான் மாநில தேசிய பூங்கா வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளது. காம்போங் பெஜலாவுட் கிராம மக்கள் கடந்த வாரம் இறுதியில் அது தொடர்பில் புகார் செய்துள்ளதாக மாநில பெரிகளித்தான் இயக்குநர் முகமது ரஃபி அப்துல் ரொஹானி கூறியுள்ளார். குறிப்பாக புகேட் லாயாங் அருகில் உள்ள ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் புலி ஒன்று சுற்றி திரிவதை கிராம மக்களில் ஒருவர் கண்டதாக அப்புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் அப்பகுதியில் உடனடி கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. எனினும் புலியை பிடிக்க பொறி அமைப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என ஹபீத் சொன்னார். புலியின் நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் அது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் அவர். முன்னதாக கம்போங் பெஜாலாவுட் பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக கூறப்படும் சம்பவம் கடந்த வியாழக்கிழமை தொடங்கி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. புலிக்கு அஞ்சி கிராம மக்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருப்பதாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.
அரசாங்க வாய்ப்புகளை தவற விடாதீர். இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு டத்தோ ரமணன் அறைகூவல். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு கழகங்களின் மேம்பாட்டிற்காக மடானி அரசாங்கம் பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அவற்றை நாட்டில் உள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களும் சரியாக பயன்படுத்தி பயனுடைய வேண்டும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிறு தொழில் முதல் பெரு தொழில் வரையிலான முன்னேற்றத்திற்கு உதவ தெகோன், எஸ்எம்இ கார்ப், பேங்க் ராக்யாத், அமானா இக்தியார் மலேசியா உள்ளிட்ட அமைச்சின் கீழ் உள்ள 10 நிறுவனங்கள் வாயிலாக பல்வேறு திட்டங்கள் உள்ளன. தொழில் கடனுதவி முதல் பயிற்சி திட்டங்கள் வரை வழங்கப்படுவதை இந்திய கூட்டுறவு கழகங்கள் தவற விட்டுவிடக் கூடாது என்றார் அவர். துணை அமைச்சர் முன்னதாக கோலாலம்பூரில் நடைபெற்ற KKP எனப்படும் மலேசிய தொழிலாளர் கூட்டுறவு நாணய சங்கத்தின் 44வது பொது பேரவையை தொடக்கி வைத்து உரையாற்றினார். B40 மக்களின் வாழ்வாதார உயர்வுக்காக தொடங்கப்பட்ட KKP கூட்டுறவு கழகம் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நிறுவப்பட்டு 43 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள KKP தற்பொழுது 47,000 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. நாடு முழுவதும் 230 கிளைகளையும் வைத்துள்ளது. அதன் மொத்த சொத்து மதிப்பு 10 கோடி ரிங்கிட்டை எட்டி இருப்பது குறித்து டத்தோ ரமணன் மகிழ்ச்சி தெரிவித்தார். உறுப்பினர்களின் வளர்ச்சிக்கு உதவி, அதன் மூலம் ஒட்டுமொத்த சமுதாய மேம்பாட்டுக்கும் KKP தொடர்ந்து உதவி வர வேண்டும் என டத்தோ ரமணன் கேட்டுக்கொண்டார். கின்றாரா தமிழ் பள்ளி நிலத்தில் கை வைக்காமல் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு மாற்று வழியை தேடலாமே பேராசிரியர் ராமசாமி. ஸ்லாங்கூர், பூச்சோங், கின்றாரா தமிழ் பள்ளி நிலத்தில் கை வைக்காமல் சாலை போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு DBKL மற்றும் நில மேம்பாட்டாளர்களால் மாற்று வழி தேட முடியாதா என பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பொறியியல் கட்டுமானத்துறை எவ்வளவு வளர்ச்சி கண்டுவிட்ட இந்த நவீன காலத்தில் நெரிசலை குறைக்கும் மாற்று வழிகளுக்கா பஞ்சம்? உண்மையில் நில மேம்பாட்டாளர் அதிக கவனம் செலுத்தினால் கின்றாரா தமிழ் பள்ளியின் நிலத்தை காப்பாற்ற முடியும் என உரிமை கட்சியின் தலைவருமான ராமசாமி சொன்னார். ஜாலான்வாஸ் சாலை விரிவாக்கத்திற்காக 50,000 ரிங்கிட் இழப்பீட்டில் பள்ளி நிலத்தில் இருந்து 3,000 சதுர அடி நிலத்தில் விட்டு தருமாறு DBKL-ம் நில மேம்பாட்டு நிறுவனமான பஜார்பாரு லேண்ட் சென்ட்ரிகான் பிரிகேத்தும் கின்றாரா பள்ளி நிர்வாகத்தை வற்புறுத்தி வருகின்றன. அப்படி செய்தால் அப்பள்ளியின் பாலர் வகுப்பு, சிற்றுண்டி சாலை உள்ளிட்ட சில கட்டிடங்களை இடிக்க வேண்டி வரும். இதனால் அப்பள்ளியில் 700 மாணவர்கள் பாதிப்படையலாம் என அஞ்சப்படுகிறது. எனினும் நியாயமான இழப்பீடு கிடைக்காத வரை அத்திட்டத்திற்கு உடன்பட முடியாது என பள்ளி நிர்வாகம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்நிலையில் அப்பள்ளியின் ஒரு பகுதியை இடமாற்ற சரியான பகுதியை அடையாளம் காணுமாறு சுபாங்ஜியா நகராண்மை கழகமும் மாவட்ட நில அலுவலகமும் பணிக்கப்பட்டதாக DBKL இவ்வாறு தொடக்கத்தில் கூறியிருந்தது. மாட்டு வண்டி போகாத ஊரிலும் பாட்டு வண்டியால் சென்றடைந்தவர் கவியரசு கண்ணதாசன். டத்தோஸ்ரீ M. சரவணன். காலங்களை கடந்த கீதங்களாக இன்றைக்கும் வாழ்பவர் கவியரசு கண்ணதாசன். இயல்பான வாழ்வியல் செறிவுமிக்க பாடல்களை சமூகத்தின் கடைக்கோடி காதுகள் வரை ரீங்காரித்தவரின் 49வது ஆண்டு விழா நேற்று கோலாலம்பூரில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. நல்ல தமிழை கேட்க விரும்புவதால் தான் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த கண்ணதாசன் விழாவில் பங்கேற்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என கூறிய மயக்காவின் தேசிய துணைத் தலைவரும் கண்ணதாசன் அறவாரியத்தின் தலைவருமான டத்தோஸ்ரீ M. சரவணன் கண்ணதாசனை போற்றுவதற்கான காரணத்தையும் பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இவ்விழாவில் இதுவரையில் 246 கலை படைப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். அதுபோல இந்த ஆண்டும் நடைபெற்ற இந்த சிறப்பு அங்கத்தில் 5 பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்றார் அதன் செயலாளர் திரு கார்த்திக். கண்ணதாசனின் ஆற்றலையும் அவருடைய தமிழையும் இளைய தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்திருந்த இவ்விழாவில் பங்கேற்ற இளையோரான ஓம் பெர்சராத் அவரது கருத்தினை பகிர்ந்து கொண்டார். ஏறக்குறைய 500 பேர் கலந்து கொண்ட இவ்விழாவினை மெருகூட்டும் வகையில் தமிழகத்திற்கு பேச்சாளர்களான முனைவர் நா. விஜயசுந்தரி, பாட்டுடை தலைவன் எனும் தலைப்பிலும், கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா, ஊர் நடுக என் பாடல் எனும் தலைப்பிலும், மலேசிய பேச்சாளரான டத்து மருத்துவர் வ. கதிரேசன் கண்ணதாசன் பாடல்களில் சைவ சித்தாந்தம் எனும் தலைப்பிலும் சிறப்புரையாற்றினார்கள். விமான பயண கட்டணங்கள் கோவிட் காலத்திற்கு முன்பு இருந்த விகிதத்திற்கு திரும்ப வாய்ப்பு இல்லை. ஏர் ஏசியா CEO. விமான பயணங்களுக்கு அதிகரித்து வரும் வரவேற்பால் விமான கட்டணங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் குறைய வாய்ப்பில்லை.
குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றுக்கு முந்தைய கட்டண விகிதத்திற்கு திரும்பும் சாத்தியம் மிக மிக குறைவே என ஏர் ஏசியா குழுமத்தின் புதிய தலைவர் போ லிங்கம் குறிப்பிட்டார். விமான எரிபொருள் விலை சரிவு மற்றும் ஏர் ஏசியா விமான கொள்ளளவு அதிகரிப்பால் அடுத்த ஆண்டு கொஞ்சம் விலை குறைப்பை பயணிகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கோவிட் காலத்திற்கு முந்தைய கட்டண விகிதத்திற்கு திரும்பும் சாத்தியம் இல்லை என ஆசியாவின் அந்த மிகப்பெரிய மலிவு கட்டண விமான நிறுவனத்தின் CEO கூறினர். கோவிட் பெருந்தொற்றின் போது உலக அளவில் முடங்கி போயிருந்த விமான போக்குவரத்து கோவிடுக்கு பிறகு புத்துயிர் பெற்று பரபரப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதனால் உலகின் பல பகுதிகளில் பணவீக்க விகிதத்தை காட்டிலும் விமான பயண டிக்கெட்டுகளின் விலை எகிறுவதை அவர் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் புதிய விமானங்களை தருவிப்பதில் ஏற்படும் தாமதம், எதிர்பாரா எந்திர பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட காரணங்களால் போதுமான அளவிற்கு விமானங்களை இயக்க முடியாமல் விமான நிறுவனங்கள் திணறி வரும் பிரச்சனையும் இருக்கவே செய்வதாக போலிங்கம் கூறினர். ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் இணைகிறதா? அந்தோனி லோக் மறுப்பு. ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் இணையவிருப்பதாக வெளியான தகவலை DAP-யின் தலைமை செயலாளர் அந்தோனி லோக் மறுத்தார். ஒற்றுமை அரசாங்கத்தின் பாஸ் கட்சி இணையக்கூடும் என வெளியான தகவலை தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சல் உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லாத நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்தின் பாஸ் இணைப்பது குறித்து பேச்சு எதுவும் நடத்தப்படவில்லை. இந்த விவகாரத்தில் ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்க கூடும் என அந்தோனி லோக் கூறினார். அதிகமாக பேச்சு நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கூட்டரசு அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையே பேச்சு நடந்துள்ளது. நான் கூட பாஸ் தலைவர்களை சந்தித்துள்ளேன். எனவே ஒற்றுமை அரசாங்கத்தில் இணையும்படி அவர்களுக்கு நான் அழைப்பு விடுத்தேனோ என அந்தோனி லோக் வினவினார். அரசியல் காரணங்களுக்காக நான் சந்திப்பு நடத்தவில்லை. மாநில மற்றும் கூட்டரசு அரசாங்க ரீதியில் அதிகமான பேச்சுகள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் இணைய போவதாக தகவல் வெளியானது. எனினும் இதனை பாஸ் கட்சியின் தலைவர் ஹடி அவாங் மறுத்திருந்தார். ரவாங்கில் 128 வெளிநாட்டவர்கள் மீது சோதனை, 29 பேர் கைது. ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் 128 வெளிநாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 29 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்று காலை மணி 11 வாக்கில் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 21 பேர் வங்காளதேச நாட்டவர்கள், எஞ்சிய 80 நேபாளிகள் ஆவர். கடந்த 3 வாரங்களாக சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் அதிகரித்து காணப்பட்ட அந்நிய தொழிலாளர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் வழங்கியதாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் அமலாக்க பிரிவு இயக்குநர் பஸ்ரி ஒத்தமான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 21 வயதுக்கும் 50 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் முறையான ஆவணம் எதையும் வைத்திருக்கவில்லை என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை உரிமையாளரும் ஜூலை 1ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூரில் விபச்சார கிடங்காக செயல்பட்டு வந்த கைவிடப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் அதிரடி சோதனை, 36 பேர் கைது. தலைநகரில் கைவிடப்பட்ட 18 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் புகிட் அமான் ஆட்கடத்தல் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 36 பேர் கைது செய்யப்பட்டனர். கைவிடப்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பு மாற்றி அமைக்கப்பட்டு கேளிக்கை மையமாகவும் விபச்சார கிடங்காகவும் செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மாலை மணி 6 தொடங்கி காலை 8 மணி வரை செயல்பட்டு வந்த அந்த மையத்தில் உள்ள காராவுக்கே அறைகளை பயன்படுத்த 4000 முதல் 8000 ரிங்கிட் வரை கட்டணமாக விதிக்கப்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதோடு வாடிக்கையாளர்களுக்கு விபச்சார சேவையை வழங்க 1200 ரிங்கிட் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. அம்மையத்திற்கு வருகை புரியும் வாடிக்கையாளர்களுக்கு போதைப் பொருட்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. பின்னிரவு மணி 1 வாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையின் போது அந்த மையத்தில் இருந்து 54 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 36 பேர் கைது செய்யப்பட்டதாக புகிட் அமான் D3 துணை தலைமை இயக்குநர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சோஃபியான் சந்தோம் தெரிவித்தார். கைதானவர்களில் 21 பேர் உள்நாட்டு ஆடவர்கள் ஆவர். அதில் அம்மையத்தின் நிர்வாகியும் அடங்குவார். அதே சமயம் கேத்தமைன், எக்ஸ்டசி உட்பட பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அபாயகர போதைப் பொருள் சட்டம், குடிநுழைவு சட்டம், கூட்டரசு பிரதேச விதிமுறைகளுக்கு கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.